அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தை நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இயற்பியல் மாற்றங்கள், வேதியியல் மாற்றங்களுக்கான நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்த விஷய மாற்றங்களை நாம் வகைப்படுத்தி பார்த்தோம். எதெல்லாம் இயற்பியல் மாற்றங்கள், எதெல்லாம் வேதியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம் ஒரு அட்டவணையில் நாம் வகைப்படுத்தணும். சரி, இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பார்க்கலாம். திண்மம், திரவம், வாயு இவைகளின் மீது வெப்பத்தை செலுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? திண்மம், திரவம், வாயு இதனுடைய வெப்ப விளைவுகளை இப்போ பார்க்கலாம். பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள துகள்களினுடைய அமைப்பு பாதிப்படையும். அந்த பாதிப்பு விரிவடைவதாகவோ அல்லது சுருங்குவதாகவோ நம்மளுடைய பார்வைக்கு தெரியும். இது நாம் போன வருஷம், அதாவது போன பாடத்துலேயும் நான் பார்த்தோம். திண்மம், இப்போ ஒரு பனிக்கட்டி ஒரு திண்மம் வெப்பப்படுத்துகிறேன், திரவ நிலைக்கு மாறுது. அந்த திரவம் நீரை வெப்பப்படுத்துகிறேன், அது நீராவியாக அதாவது வாயு நிலைக்கு மாறுது. திண்மத்திலேயும் மூலக்கூறுகள் இருக்குது, திரவத்திலேயும் மூலக்கூறுகள் இருக்குது, வாயுக்களிலும் மூலக்கூறுகள் இருக்குது. அப்போது வெப்பப்படுத்தும் போது அதில் ஒன்று விரிவடையும், இல்லைன்னா சுருங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது இதில் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன அப்படிங்கிறத இப்போது கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்துவதாலோ அல்லது அப்பொருள் குளிர்விப்பதாலோ அந்த பொருளினுடைய விரிவடையுமே அல்லது சுருங்குமே ஒன்றி அந்த பொருளினுடைய நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. திண்மமாக இருக்கும்போது என்ன ஒரு நிறை தான், அதை தான் திரவத்திலையும் இருக்குங்கிற ஒழிய நிறை மாற்றம் அடைவது இல்லை. அந்த பொருளில் அடங்கியுள்ள துகள்கள், அந்த துகள்கள் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குதோ அதுவும் எந்த மாற்றமும் இல்லை. துகளினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இல்லை, குறைகிறதும் இல்லை. அப்போது நிறையில் மாற்றம் இல்லை, துகளினுடைய எண்ணிக்கையிலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த துகளினுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படும். திண்மமாக இருக்கும்போது எப்படி, திரவமாக இருக்கும்போது எப்படி, வாயு நிலைக்கு மாறும்போது எப்படி, அதனுடைய அமைப்பில் வேணால் மாற்றம் ஏற்படும். உதாரணமாக, ஒரு குவளை நீரினை வெப்பப்படுத்தும் பொழுது அதனுடைய பருமன், அதாவது ஒரு குவளை நீரினை வெப்பப்படுத்தும் பொழுது பருமன் அதிகரிக்கும். அதே குவளையில் நீரினை குளிர்ச்சி செய்யும் பொழுது அதன் பருமன் குறைகிறது. பருமன் மாறுபாடு அடையும், நிறை மாறாமல் இருக்கும், தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். இதுதான் இயற்பியல் மாற்றங்கள். புதுசாக எதுவும் அங்கே உருவாகாது. நிறை மாறாது, துகளினுடைய எண்ணிக்கை மாறாது, அமைப்பு மாறும். திண்மம் நிலை, திரவ நிலை, திரவ நிலை, வாயு நிலை இதுதான் மாறும். அப்போது ஒன்று பருமன் அதிகரிக்கும், இல்லைன்னா பருமன் குறையும். திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களை வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல், இன்னொன்று விரிவடைதல் கடந்து வேறு சில சாத்தியக்கூறுகள் நிகழ்வுகள் நடக்கும். வேறு சில செயல்பாடுகளும் இருக்குது. உருகுதல், கொதித்தல், உறைதல், குளிர்வித்தல், இந்த மாதிரி சில செயல்கள் மூலியமாக இயற்பியல் நிலையில் மாற்றம் ஏற்படும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திண்ம நிலை பனிக்கட்டி வெப்பப்படுத்துகிற திரவ நிலைக்கு மாறுது இல்லையா, நீராக மாறுது. அப்போது இது என்ன செய்யும், உருகுதல்ங்கிற ஒரு செயல்பாடுங்க நடக்குது. அதே மாதிரி இந்த நீரை நாம் மறுபடியும் வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, நீராவியாக மாறுது. அப்போ என்ன ஆகுது, இங்கே கொதித்தல், அதாவது ஆவியாதல்ங்கிற செயலங்க நடக்குது. சரி, இதுதான் நம்ம இப்போ உள்ள நாம் பார்க்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திண்மம், திரவம், வாயு அதனுடைய மூலக்கூறுகளுடைய அமைப்பு நாம் 6th படிச்சிருக்கோம். திண்மத்தில் உள்ள மூலக்கூறுகள் நெருக்கமாக இருக்குது. திரவத்தில் உள்ள மூலக்கூறுகள் திண்மத்தை விட சற்று இடைவெளியோடு இருக்கும். வாயுக்களில் பார்த்திங்கன்னா சற்று தொலைவு அதிகமாக தான் இருக்கும். சரி, துகள்கள் மிக நெருக்கமானவை. துகள்கள் நிலையான ஒரு முறையான வடிவத்தில், திண்ம துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வடிவத்தில் கண்டிப்பாக இருக்கும். திண்மங்கள் தங்களது நிலையில் இடங்களில் இருந்து அதிர்வடையும். இருக்கிற இடத்துலேருந்து என்ன ஆகும், வெப்பப்படுத்தும் பொழுது அதிர்ச்சி அடையும். இதே திரவத்தில் பாருங்கள், துகள்கள் நெருக்கமானங்கிறாங்க, ஆனால் சற்று இடைவெளியோடு தான் இருக்கும். நீர் இல்லையா, அதனால் துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை பெற்றிருக்காது. திரவத்திற்கு எந்த விதமான நிலையான வடிவம் கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். துகள்கள் ஒன்றன் மீது ஒன்று நழுவும், அதாவது நகர ஆரம்பிக்கும், மூமெண்ட்டில் இருக்கும். துகள்கள் ஒன்று மற்றொன்று தொலைவில் இருக்கும். அப்போ திண்மத்தை விட திரவத்தை விட இடைவெளி அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு துகள்களுமே. துகள்கள் நிலையான முறையான வடிவத்தை இதுக்கும் பெற்றிருக்காது. துகள்கள் அதிக தூரம் நகரும், தன்னிச்சையாக சுதந்திரமாக அங்கொண்டு இங்கொண்டுமாக நகரும். ஸோ இதெல்லாம் மூலக்கூறுகள், அந்த இருக்கக்கூடிய திண்ம திரவ வாயுக்களினுடைய
துகள்களினுடைய அமைப்பு. சரி, வெப்பத்தை அதிகரிக்கிறோம் இல்லைன்னா வெப்பத்தை குறைக்கிறோம், இது மேலே இந்த திண்மம் திரவ வாயுக்கள் மீது செலுத்தும் பொழுது ஒன்று உருகுதல், கொதித்தல், உறைதல், குளிர்வித்தல் இந்த மாதிரி ஏற்படலாம். சுருங்குதலோ விரிதலோ ஏற்படலாம். இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா நிலை மாற்றம் ஏற்படும். திண்மம் திரவமாக மாறும், திரவம் வாயுவாக மாறும், வாயு திரவமாக மாறும், திரவம் மீண்டும் திண்மமாக மாறும். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நீர். திண்மமாக இருந்தால் பனிக்கட்டி, திரவமாக இருந்தால் நீர், வாயுவாக இருந்தால் நீராவி. நிலை மாற்றம் ஏற்படும் இந்த நிகழ்வில். விரிவடைதலோ சுருங்குதலோ ஏற்படலாம். பார்த்தீங்கன்னா பருமன் மாறலாம், நிறை மாறாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மூலக்கூறுகளில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. சரி, அடுத்தது இப்போ இயற்பியல் மாற்றங்களை பற்றி நம்ம முழுசாக போகலாம். இயற்பியல் மாற்றங்கள்னால் என்ன? ஒரு பொருளின் வேதியியல் இயற்பியல் எந்த மாற்றமும் நிகழாமல் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படக்கூடியவை இயற்பியல் மாற்றங்கள். தோற்றத்தில் மட்டும் மாற்றத்தில் ஏற்படும். அளவு மாறலாம், பருமன் மாறலாம் இல்லையா, வெப்பநிலை மாறலாம், நிறம் மாறலாம், இது எல்லாம் மாறலாம். இதெல்லாம் இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றம் ஏற்படும். வேதியியல் இயற்பியலை எந்த மாற்றமும் ஏற்படாது இல்லையா. திண்மமாக இருந்தால், பனிக்கட்டியாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி, நீராவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா H2Oங்கிற வேதியியல் இயல்பு தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அது மாதிரி ஸோ இயற்பியல் மாற்றத்தில் எந்த விதமான புதிய பொருளும் உருவாகுவது இல்லை. இந்த பல்பு பார்த்தீங்கன்னா எரியாமல் இருக்குது, பல்பு எரியுது. இங்கே புதுசாக எதுவும் உருவாகலை. ஸோ அதனுடைய தோற்றத்தில் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அடுத்தது பாருங்கள். பளபளப்பு, தகடாகக்கூடிய தன்மை, மெல்லிய கம்பிகளாக இழுக்கக்கூடிய பண்பு, அடர்த்தி, பாகுத்தன்மை, கரைதிறன், நிறை, பருமன், இது எல்லாமே இயற்பியல் பண்புகள் தான். எதில் வேணாலும் மாற்றம் ஏற்படலாம். புதிதாக எந்த ஒரு பொருளும் உருவாகாமல் இருந்தாலும் சரி. எடுத்துக்காட்டு, ஒரு ரப்பர் வளையத்தை இழுக்கும் பொழுது நீட்சி அடைகிறது. ரப்பர் வளையம் இழுக்கிறேன், நீளமாக வந்துருச்சு, விட்டேன், பழையபடி வந்துருச்சு, ஆரம்ப நிலைக்கே வந்துருச்சு. இதில் புதுசாக என்ன உருவாயிருக்கா? இல்லை. ஆரம்ப நிலைக்கு திரும்ப வந்துருச்சு, நடுவில் கொஞ்சம் வேறு மாதிரி நீண்டு இருந்துச்சு, திரும்ப பழைய மாதிரி வந்துச்சு ஒழிய வேறு எந்த ஒரு புதிய பொருளும் உருவாகுவதில்லை. இது இயற்பியல் பண்பு, இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றத்தில் சில பண்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் பாருங்கள். இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் ஏதும் உருவாகுவது இல்லை. புதுசாக எந்த ஒரு பொருளும் உருவாகாது. இயற்பியல் மாற்றத்தால் பொருளின் வேதி இயற்பியல் மாற்றம் ஏற்படாது. எடுத்துக்காட்டு பாருங்கள். பனிக்கட்டி உருகும் பொழுது நீர் உருவாகிறது. பனிக்கட்டியிலும் நீரிலும் காணப்படக்கூடியது என்ன? ஒரே பொருள் தான், வேறு எந்த பொருள் இல்லை. பனிக்கட்டியாக இருந்தாலும் H2O தான், நீராக இருந்தாலும் H2O தான். அப்போ புதுசாக எதுவும் அங்கே உருவாகலை. நிலை மாறுது. திண்மம் திரவ நிலைக்கு தான் மாறுதே ஒழிய புதுசாக எதுவும் அங்கே வேறு ஒரு பொருள் அங்கே உருவாகலை. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது பொதுவாக தற்காலிகமானது, மீள்தன்மை கொண்டது. இப்படி இருக்கிறது கொஞ்ச நேரம் இப்படி மாறும், பட் அது நிரந்தரமானது இல்லை. மீண்டும் வேறு ஒரு வழித்துக்கு அது மாறும். அப்போ தற்காலிகமான மாற்றம் தான் இயற்பியல் மாற்றம். மீள்தன்மைங்கிறாங்க, மீண்டும் தன் பழைய நிலைக்கு அது வந்துடும். எடுத்துக்காட்டு பாருங்கள். நீரினை வெப்பப்படுத்துகிறோம், நீராவியாக மாறுது. இந்த நீராவி என்ன செய்கிறோம்? குளிர்விக்கும் பொழுது மீண்டும் நீரே திரும்பவும் கிடைக்குது. இப்போ பழைய மாதிரி நீரே நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் மீள்தன்மை கொண்டது அப்படிங்கிறோம். மீண்டும் தன் பழைய நிலைக்கே வரும். இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. அதாவது வேதியியல் பண்பில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஒரு தங்க துண்டு ஒன்றினை உருக்கும் போது திண்ம நிலை திரவ நிலைக்கு மாறும். திண்மமாக இருக்கும் போதும் அதில் தங்க துகள் தான் இருக்குது. திரவ நிலையாக மாறும் போதும் அதாவது தங்க துகள் தான் இருக்குதே ஒழிய வேறு எதுவும் அங்கே எந்த மாற்றமும் அங்கே ஏற்படலை. வேதியியல் இயல்பு அங்கே மாறலை. அடுத்த பாயிண்ட், இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வண்ணம், வடிவம், அளவில் மாற்றம் நிகழலாம். இப்போ தான் சொன்னேன், நிறம் மாறலாம், வடிவம் மாறலாம், அளவு மாறலாம், பருமன் மாறலாம், வெப்பநிலை மாறலாம். இதெல்லாம் இயற்பியல் மாற்றம் மாறலாம். புதிதாக எந்த ஒரு பொருள் அங்கே உருவாகாமல் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, காய்கறிகளை வெட்டுறது, பலூன் நம்ம ஊதுறது, இதெல்லாம் இயற்பியல் மாற்றங்களில் பொருளினுடைய வடிவம் மாறும், அளவு மாறுமே ஒழிய புதுசாக எதுவும் அங்கே உருவாகுவது இல்லை. இயற்பியல் மாற்றத்தினுடைய பண்புகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதலாம்? இந்த முதல் பாயிண்டில் இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் ஏதும் உருவாவதில்லை, இந்த ஒரு பாயிண்ட் இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது தற்காலிகமானது, மீள்தன்மை கொண்டதாகும். அடுத்த பாயிண்டில் இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றம் நிகழ்வது இல்லை. இயற்பியல் மாற்றத்தில் பொருளின் வண்ணம், வடிவம், அளவுகளில் மாற்றம் நிகழலாம். இது மட்டும் நீங்கள் அந்த பண்புகளை மட்டும் எழுதலாம்.
நீங்கள் எடுத்துக்காட்டு எழுதினாலும் தவறில்லை. இது ஒரு 5 மார்க் கேள்வியில் பார்க்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். இதோட தொடர்ச்சி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.